இந்த முனை என்பது கருவறை, இந்த முனை என்பது கல்லறை. இந்த இடையில் இருக்கின்ற கோடு தான் நம் வாழ்க்கை. நம் கையில், நம்பிக்கையில், தன்னம்பிக்கையில், மூட நம்பிக்கை அற்று மனிதன் அமைதியாக இருக்க 2 இடத்துல தான் இருக்காங்கம்மா. கருவறையிலும் கல்லறையிலும் அமைதியாக இருக்காங்க. இடைவெளியில் இருக்கின்ற வாழ்க்கையை அமைதியை இழக்கின்றார்கள். அமைதி இழக்கும் பொழுது கிளாட் வந்துடும். எப்படி சொக்குறீங்கன்னா, மகிழ்ச்சி ஒன்று தான் இதயத்திற்கு தேவை. மகிழ்ச்சிக்கு ஈக்வல் மாமருந்து உலகத்தில் கிடையாது. கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா மகிழ்ச்சின்னு இருக்கும் பொழுது என்டார்ஃபின் ஹார்மோன் அது உங்களை இயக்கிக் கொண்டே இருக்கும். எல்லா உறுப்புகளும் 100 வருடம் கடந்து கூட. ஸோ அதை இழக்கும் பொழுது அட்ரினல் கூடும்போது கிளாட் வருது. இதை பாருங்களேன், எல்லோரும் நேரங்களும் புரிய வைக்கிறேன். உயிரினும் தெய்வம் உடலினும் ஆலயத்தில் மட்டும்தான் இயங்க முடியும். அதான் 3 ஊக்களை பிரிக்கிறோம்மா. நான் சொல்கிறேன் கூடவே நீங்களும் சொல்கிறீங்களா? 3 ஊக்கள்: உணர்வு, உணவு, உடற்பயிற்சி. இந்த 3 மந்திரங்களை நேயர்கள் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு 60 வருடமாக 80 வயதாகின்ற சொக்கலிங்கம் 60 வருடமாக சொல்லிக்கொண்டு கொண்டிருக்கிற 3 மந்திரம் என்ன தெரியுமாம்மா? அனைவரும் குறித்து கூட வச்சுங்க. எண்ணுகின்ற எண்ணம் சீராக, உண்ணுகின்ற உணவு சீராக, சீரான உடற்பயிற்சி, இந்த 3 தாரக மந்திரங்களை வைத்து கொண்டால், இதை கவனிங்களேன் உன்னிப்பா. இந்த 2 இடத்துல நடப்புறது தான் கோடின்னு சொன்னேன். அந்த 3 மந்திரங்களை கடைப்பிடித்து நீ அமைதியாக வாழ கற்றுக்கொண்டால், இதை பாருங்களேன், எல்லா நேரங்களும் உன்னிப்பாக கவனிக்கணும். இந்த கோட்டை நாம் கூட்டி கொண்டே போக முடியும். இல்லை சொற்களையும் கடைப்பிடிக்கணும்னா கோடு குறைந்து 20-21 இறக்கப் போகின்றீர்கள். ஸோ ஞாபகம் வச்சுங்க, நீ உயிருடன் வாழ வேண்டும் என்றால் மகிழ்ச்சி இழக்கக்கூடாது. சரி, இந்த அதிர்ச்சியான செய்தியில் எப்படி இருக்க சொற்களைங்க மகிழ்ச்சியாக இருக்க முடியும்னா, ஞாபகத்துக் கொள்ளுங்கள், மாற்ற முடியாது என்று தெரிந்தால் அதை மனதார ஏற்றுக்கொள். மாற்ற முடியும் என்று நினைத்தால் அதை ஒரு முயற்சியை மாற்றிவிடு. இதை பாகுபடுத்தி அறிவது தான் ஞானம்.